ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டாமி காமிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் எபிசோட் 4 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் லெகசியோட ஃபஸ்ட்டு டீசர் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க டிசி. அது 7:30 மணிக்கு பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம கிரேச்சர்ஸ் கமாண்டோஸோட எபிசோட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விசுவலை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸாக ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. சீரீஸில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு 3 எபிசோட்ஸாக லெஃப்டாக இருக்குது. இந்த 3 எபிசோட்ஸில் எந்தமாரி கதைகளத்தை கொண்டு போகிறாங்கன்றத காட்டியிருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாகும் பிரின்சஸ் நின்று பேசினிருக்காங்க. ஃப்ளாக் மிஷினை முடிச்சிட்டாரு, சர்ச்சியை பிடிச்சிட்டோம், நாங்கள் திருப்பி அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. அப்போ சர்ச்சி அவங்க கூட ரொமான்டிக்காக பேச பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஃப்ளாக் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட எபிசோட் ஆரம்பிக்குது. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உமன் வீசலை தேடி நிற்காங்க கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது வீசில் இவங்க கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமாக கூட்டின்னு போயிருக்காங்க மிஷனுக்கு சொல்லிட்டு தெரியுது. தெரிஞ்சிட்டுக்கப்புறம் ரிக் ஃபேலை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. எதுக்கு வீசில் கூட்டின்னு போனீங்க? வீசில் இல்லை, அவங்க ஜான்டியோ ஏன் கூட்டின்னு போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ரிக் ஃபேலுக்கு எதுவுமே புரியல. யார் ஜான்டியோன்னு கேட்டால் வீசில் தான் சொல்கிறாங்கன்னு. அது முதல்ல மனுஷனே கிடையாது, அது யார் உங்களுக்கு பேர் சொன்னான்னு தெரியல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது பேசுறதோ பேசலையோ அது நீங்கள் இந்த மாதிரிலாம் தும்புறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நீயே கூட்டின்னு போக சொல்லிட்டு ரிக் ஃபேக் கோவமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை நம்ம வீசல் கூட்டின்னு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி நிற்கிற போது பிரைடும் ரிக் ஃப்ளாகும் பக்கத்தில் நிற்கிறத நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் மேலேருந்து ஹெலிகாப்டர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு சமகாண்டாயிடுது. யாரா அவன் நம்ம பிரைடு அவனை பார்க்குறான்னா அப்போ பிரைடு அந்த ரிக் ஃப்ளாகை லவ் பண்ணுறா போட்டு சமகாண்டாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரில் பேசுறதுக்கு அவங்களே போட்டு அடிச்சு போட்டு ஹெலிகாப்டர் வாட்ஸ்னு கீழே வந்துடுறாரு. கீழே விழுத்து மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கன்ஸ்டைன் ரிக் ஃப்ளாக் பேர் தான் கையில் எழுதிக்கின்னு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜான்டியோ அதாவது வீசல் எத்தனை பேரை கொண்டு இருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 சில்ட்ரன்ஸை கொண்டு இருக்காரு சொல்லிட்டு நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்லுவார் அந்த கான்வர்சேஷன். அப்போ அவங்க சொல்லுவாங்க 27 கிடையாது 8 பேர் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் வீசல் 8 குழந்தைங்களை கொண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த பொக்கிஸ்தானை போய் அட்டாக் பண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சர்ச் நீங்கள் நினைக்கிற மாரி இவங்க நல்லவங்க கிடையாது, அந்த பிரின்சஸ் நல்லவங்க கிடையாது, அந்த உலகத்தை அழிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு இவருக்கு நம்பவே இல்லை நம்ம ரிக் ஃப்ளாக். ஏன்னா ரிக் ஃப்ளாக் சசியை லவ் பண்ணுறாரு. ஆனால் ரிக் ஃப்ளாக் நம்பவே இல்லை. பட் இன்னொரு பக்கம் நம்ம சசி ஒத்த கால் நிற்கிறாங்க. அவன் இந்த உலகத்தை அழிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அமாண்டா வாலருக்கும் டவுட் வருது. இவ சொல்கிறதுல என்ன காரணம் இருக்குமோ சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரியாலிட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீசில் கூட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத். அவங்க வீசல் கிட்ட ஒரு 3 ஃபோட்டோஸ் போட்டு இந்த சில்ட்ரன்ஸ் ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீசல் சும்மா யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்தோன்னே வீசலுக்கு ஞாபகம் வருது, இந்த பசங்களாம் விளாண்டு இந்த மாரி ஞாபகம் வருது. இந்த பசங்க வீசலுக்கு சாப்பாடு போட்டு வீசல் கூப்பிடுறாங்க. அது ஞாபகம் வீசல் என்ன பண்ணிது பட்டுன்னு அந்த ஃபோட்டோ கட்சி போட்டு சாப்பிட்டுருது. அவங்களும் என்னடா இது வீசல் இப்படியே பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க எலிசபெத்தை இதுவாகிறாங்க. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு சொல்லிட்டு வீசலை கூட்டின்னு போயிடுறாங்க. எலிசபெத்துக்கிட்டேருந்து வீசலை கூட்டின்னு போனோன்னே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்சி நம்ம அமாண்டா வாலரை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சு சர்சி சில விஷயங்களை காட்டுறாங்க. சில விஷயங்கள்னால் அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்த வேர்ல்டையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட அந்த பிரசிடென்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. மொத்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸையும் குத்தி கொடு சொருவி போட்டிருக்காங்க. அந்த ஜஸ்டிஸ் லீக்கோட எல்லாருமே காட்டியிருக்காங்க. யார் காட்டிங்க பார்த்தா நம்ம பேட்மேன், சூப்பர்மேன், அப்புறம் வண்டர் உமனை காட்டியிருக்காங்க. அப்புறம் ஸ்டார் ஃபயரை காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கிரீன் லேண்டன், இன்னொரு பக்கம் சூப்பர் கேர்ள் சொல்லிட்டு எல்லாருமே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ் இருக்கணும் செத்து கிடக்கிற மாதிரி கட்டினாங்க. பட் பீஸ் மேக்கர் மட்டும் கீழே படுக்க போட்டாங்க. மற்ற எல்லாரும் மேலே தீக்கமாக சொறி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐகானிக் சூப்பர்மேனோட அந்த லோகோவோட ஃப்ளாகை அப்படியே குத்தி சொறி வச்சிருக்க மாதிரி அந்த ப்ரோமோவில் அந்த வீடியோவில் காட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அமாண்டா வாலருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம் இவ சசி சொல்கிறது உண்மையாக கூட அந்த பிரின்சஸை முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை பிடிக்கணுன்ற வேலை அமாண்டா வாலர் இறங்குறாங்க. இதை ரிக் ஃப்ளாக் கிட்ட சொல்கிறாங்க. பட் ரிக் ஃப்ளாக் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம எப்படி இந்த பொண்ணு சொல்கிறதான் நம்பலான்னு சொல்லிட்டு ரிக் ஃப்ளாக் ஏற்றுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கொண்டு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ அந்த டெமிஸ்கேயால் சுனாமி வரப்போதுன்னு சொல்லிட்டு இவன் மண்டா சப்புச்சான் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவளுக்கு ப்ரீட் பண்ணுற பவர் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அமாண்டா வாலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஃப்ளாக் நீங்கள் வரலன்னா விட்டுருங்க, நாங்கள் வேற ஆளை பார்த்துக்கோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீதிக்க கிரேச்சர்ஸ் கமாண்டோ டீம்ஸ்லாம் திருப்பி பழைய மாரி ஜெயிலில் இருக்காங்க.
நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ், பிரைடு, அப்புறம் வந்து நீனா மொசாஸ்கி எல்லாம் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீனா மொசாஸ்கியே வந்து ஒருத்தன் வம்புழுக்கிறான். அப்போ வந்து நம்ம பிரைடு வந்து அவங்களுக்காக காப்பாற்றி சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாண்ட் ஆகிக்கின்ற மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் என்ன அது பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பேசிட்டுக்கப்புறம் வந்து நம்ம பிரைடை வந்து சொல்கிறாங்க, பிரைட் நீங்கள் தான் வந்து டீமை லீட் பண்ணி கூட்டு போக போகிறீங்க, அதாவது அந்த பிரின்சஸை கொள்றதுக்கு நீங்கள் தான் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து பிரைடுக்கு வந்து ரூல் கொடுக்குறாங்க. பிரைடு வந்து மொத்த கிரேச்சர்ஸ் கமாண்டோஸ் டீமையும் வந்து லீட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து பிரின்சஸ்க்கு வந்து கால் பண்ணி அப்படியே சொல்ல பார்க்குறாரு, அதாவது பிரின்சஸ் லைஃப் வந்து டேஞ்சர் இருக்குன்னு சொல்ல பார்க்குறாரு. பட் அவங்க யாருமே வந்து கால் எடுக்க மாட்டாங்க. அவர் வீட்டாண்ட போய் பார்த்தா அங்கேருந்து ஃப்ராங்கிஸ்டைன் டப்புன்னு வந்து ஃப்ராங்கிஸ்டைனுக்கும் ரிக் ஃப்ளாக்கும் சமாதானம் நடக்குது. எப்படா நீ ஆளை லவ் பண்ணலாம் சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஃப்ராங்கிஸ்டைன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃப்ராங்கிஸ்டைன் தெரிய வருது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டீம் போட்டு நம்ம வந்து பிரைடையும் கூப்பிட்றோம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரின்சஸையும் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைட் வந்து எல்லாரையும் கூட்டுன்னு அந்த ஷிப்பில் வந்து போயின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீசில் வந்து ஒரு மாதிரி சிலுங்குறான். வீசிலுக்கான பேக் ஸ்டோரி வந்து இப்போ தான் இதில் காட்டுறாங்க. வீசில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க கூட விளாண்டுருந்தான் பார்த்தீங்களா, அதை வந்து தூரத்துலேருந்து ஒரு ஃபார்மர் பார்த்துறாரு. பார்த்துட்டு வீசில் வந்து பார்த்து ஒரு மனித மிருகம் மாரி இருக்குது சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க விளாண்டு பக்கத்தில் இருக்க ரூமில் போயிடுறாங்க. அந்த ரூமில் வந்து அல்கஹால் கொஞ்சம் இருக்குது. இந்த பசங்க தவறாமல் வந்து அந்த அல்கஹால் மேட்சிக்கால போட்டுறாங்க. அதில் மொத்த இடமே எரியுது, வெடிக்குது. அதில் எல்லா குழந்தைங்களும் பாதிப்பாங்க. நம்ம வீசல் கஷ்டப்பட்டு எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற பார்க்குது. பட் அதுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன அந்த ஃபார்மரும் போலீஸ் வந்து வீசலை செம்மையாக சுடுறாங்க. சுட்டு லாஸ்ட்டு வீசல் கண்ணுதில்லே அந்த சின்ன பொண்ணு வீசலுக்கு சாப்பாடு கொடுத்த பொண்ணு வீசல் கண்ணுதில்லே சாகுது. வீசல் வந்து அங்கே கதறுது. அப்படியே வந்து வீசல் வந்து கூட்டின்னு போயிட்டு வந்து அந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்காங்க. ஆக மொத்தம் வீசல் யாருமே கொள்ளலை, வீசல் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத வந்து ஃப்ளாஷ்பேக் மூலமாக சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷிப்பில் காட்டுறாங்க. நீனா வந்து வீசலை வந்து தடை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து வீசல் வந்து எல்லாம் ஒரு டீமாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீசலோட உண்மையான முகம் தெரியப்பட்டது, வீசல் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எபிசோட் உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க 4 எபிசோட் இதுதான் பெஸ்ட் எபிசோட் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி டாடா.